பிரதமர் நரேந்திர மோடியின் ஓமான் வருகை ஒரு ஆடம்பர நிகழ்வாக அமைந்தது. ஓமான் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை பிரதமரால் வரவேற்கப்பட்ட பிரதமர் மோடி பாரம்பரிய நடனம் மற்றும் வீரர்கள் அணிவகுப்பு உட்பட மிகுந்த ஆடம்பரத்துடன் வரவேற்கப்பட்டார். இருப்பினும் பிரதமர் மோடியின் காதில் தென்பட்ட காதணி போன்ற பளபளப்பான ஒரு சிறிய பொருள் சமூக வலைதள பயனர்களிடையே பேசுபொருளாக அமைந்தது. காதில் காதணி அணிவது பிரதமர் மோடியின் புதிய ஃபேஷனா என பலரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். பொதுவாக பிரதமர் மோடி தனது ஆடை அலங்காரத்தில் கணிசமான கவனம் செலுத்துபவராக அறியப்படுகிறார். அதிகாரபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது பிரதமர் மோடியின் நேர்த்தியாக தைக்கப்பட்டு கச்சிதமாக பொருந்தக்கூடிய பிரகாசமான உடைகளை அணியும் அவரது பாணி எப்போதும் பேசப்படும் விஷயமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த முறை பிரதமர் மோடியின் ஓமன் விஜயத்தின் போது அவரது காதில் தென்பட்ட காதணி இணைய பயனர்களின் பேசுபொருளாக மாறியது. இந்நிலையில் அது பிரதமர் மோடி ஃபேஷனுக்காக அணிந்த காதணி அல்ல என்பதும் அது ஒரு ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஹை லெவல் டிப்ளமேட்டிக் மீட்டிங்கின் போது சுமூகமான தகவல் தொடர்புக்கு வசதியாக இத்தகைய சாதனங்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. ஓமான் துணை பிரதமர் சையத் ஷிஹாப் பின் தாரிக் அல் சையதை விமான நிலையத்தில் சந்தித்த போது பிரதமர் மோடி அந்த கருவியை அணிந்திருந்தார். வளைகுடா நாடான ஓமானின் அதிகாரபூர்வ மொழி அரபு மொழி என்பது குறிப்பிடத்தக்கது.